நிறைய பேரை சோர்ந்து போக பண்ணுவாங்க. நாங்க ஜெபிச்சே நடக்கல, நீங்க ஜெபிச்சு நடந்துருமா? நாங்க அதுல நாங்க பண்டிட்டாக்கும், நாங்க பிடிஹெச் முடிச்சவங்களாக்கும், எங்களாலே முடியல, இவரு போய் ஜெபிச்சு அதை வெட்டிடுவாராம், இவரு போய் அதை செஞ்சிருவாராம். யுத்தத்தில் நிக்கிறவங்களுக்கு எல்லா ட்ரைனிங் இருக்கும், ஆனா களத்துல இறங்கி அடிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் கூட நிப்பாரு. வந்து நின்னாங்க, எல்லாமே தெரிஞ்சவன ஒருத்தன் இறங்கி சண்டை போடல. ஏன்னா அவங்க எல்லாரும் தன் கண் முன்னாடி இருந்ததை பார்த்தாங்க. ஹலோ, இருக்கீங்களா? நீங்க எப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறத நீங்க பாக்குறீங்களோ அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம குட்டியானவன், நம்மளால முடியாது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது ரொம்ப பெருசுன்னு நீங்க யோசிப்பீங்க. உங்க கடன், உங்க பாவம், உங்க வியாதி, நிச்சயமா நீங்க அதை எல்லாத்தையும் என்ன செய்வீங்க தெரியுமா? பெருசுன்னு பார்ப்பீங்க. இவன் யாரை பார்த்துட்டு களத்துக்குள்ள வர்றான் தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும். ஒருத்தரை துதிச்சுட்டு ஆண்டவரை பார்த்துட்டு வர்றான் களத்துக்குள்ள. வர்றவன் திரும்பி பார்த்து சொல்லுவான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவருக்கு முன்னாடி ஏமாத்துறான். அவன் எதை பார்த்தான்? விசுவாசத்தை. எதையுமே அவன் நம்பல. வந்து நிக்கிறவனுடைய ஹைட்டையும் பிரச்சனையும், ஐயோ 1 லட்சம் கடை, ஐயோ 10 லட்சம் கடை. கடனை பார்க்காத, முடிக்கிறவரை பாரு. நீ எப்பயுமே பார்க்க வேண்டியது அவரை தான். இங்க பாருங்க, பிரச்சனையை பெருசா பார்க்கவே பார்க்காதீங்க. முதல்ல உலகத்தில் இருப்பவனிலும், இது வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? வாயில தான் சொல்லுவீங்க. அதை கேட்ட உடனே கரங்கள்லாம் தட்டி, உணர்ச்சிசப்பட்டி, பக்கத்தில் உள்ளவங்கலாம் தட்டி, அருமையான வசனம். என்ன வசனம்? என்ன வசனம்? அதான் சொன்னீங்களே, சொல்லிருங்க அதையும். உலகத்தில் இருப்பவனிலும் சொல்லுங்க, எனக்குள் சொல்லுங்களேன் எல்லாரும். எனக்குள்ள இருக்கிற பெரியவர். எப்படி சொல்றீங்க? கடனை கண்டு பயந்துட்டு வர்றேல, பிசாசு கண்டு பயப்படுறேல, உன் வியாதி கண்டு பயப்படுறேல, நீ எப்படி சொன்ன உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர்னு? எதை நீ பார்த்த? கோலியாத்த பார்த்தவன் இவன் சொல்றான், இவனை எங்க அப்பா முடிப்பாரா,